வெல்கம் பேக் டு ஷேடோ சினிமாஸ். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மினி சீரிஸ் பற்றி பார்த்து. இன்றைக்கி எபிசோடில் ஒன்று சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 2022 இங்கிலீஷில் வந்து த உமன் இன் த ஹவுஸ் அக்ராஸ் த ஸ்ட்ரீட் ஃப்ரம் த கேர்ள் இன் த விண்டோ. டைட்டில் மனப்பாடம் பண்ணவே அரை நாள் ஆச்சு. இவ்வளோ பெரிய டைட்டில் வச்சா தான் நடிப்பேன்னு அடம் பிடிச்சிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி அலோவ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லி வேண்டா வெறுப்பாக தான் வச்சாங்களாம். அப்படிப்பட்ட இந்த டைட்டிலே இந்த சீரீஸ்க்கு எவ்வளோ பெரிய வினையாக மாறி இருக்குன்றது இந்த ஷோ முடிக்கும்போது உங்களுக்கு தெரியும். வெறும் 8 எபிசோட், 20 to 25 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் டியூரேஷனு. கிரெடிட்ஸு அது இதுன்னு போனால் கூட ஒரு 18 to 20 மினிட்ஸ் ஆஃப் ஃபுட்டேஜ் தான் நீங்கள் ஆக்சுவலாக பார்க்கவே போகிறீங்க. அதுலேயுமே கண்டென்ட் பற்றாமல் ஏகப்பட்ட ஃபில்லர், அனாவசியமான பிட்டு சீன். எனக்கு ஆரம்பத்திலே கடுப்பாயிருச்சு. சரி, ஆரம்பிச்சிட்டோம் முடிச்சிருவோம் அப்படின்னு கஷ்டப்பட்டு தான் போனேன். ஓவரால் கண்டென்ட் ஒரு 2.75 மணி நேரம் ஒரு படம் பார்க்குற மாதிரி பிஞ்ச் வாட்ச் பண்ண வேண்டிய மெட்டீரியல் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுக்காக இப்போ இந்த சீரீஸை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த சீரீஸ் ஒரு ஹூடனின் ட்ராமா. இதில் எதுக்காக சைக்கலாஜிக்கலை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணானே எனக்கு தெரியல. சைக்கலாஜிக்கல் ட்ராமா எப்போவுமே மிஸ்ட்ரி கூட ஒத்து போகும், இன்னும் ஹாரர் சூப்பர் நேச்சுரல் கூட தான் ரொம்ப நல்லா போகும். பட் ஹூடனிட்டோட மிக்ஸ் பண்ணால் அது தேவையில்லாத க்ளீஷே ஜேர்னரில் தான் போகும். ஸோ இது எதுவுமே நடக்கலை, எல்லாமே ஹாலுசினேஷன், இமேஜினேஷன், ட்ரீம் சினாரியோன்னு எங்கே சப்புன்னு முடிச்சிருவானோ அப்படிங்கிற அந்த க்ளீஷேவான தாட்ஸ் அண்ட் ப்ரீ டிட்டர்மைன் மைண்ட் செட் வந்துருச்சு. இந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு பார்க்குறது எதுவுமே நல்லா இருக்காதுன்னு நானே பல வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ என்னால் இதை பிஞ்ச் வாட்சே பண்ண முடியல. ஸ்டில் இன்னுமே கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின் பண்ணி 6 எபிசோடில் முடிச்சிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோடய தாட். இது எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் அப்படி இப்படி இருந்தால் கூட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுங்கிறது உண்மையிலே அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதே மினி சீரீஸ் லிஸ்ட்டில் 6வது எபிசோடில் பார்த்தேன். இந்த சீரீஸ்லையுமே சேம் கைண்ட் ஆஃப் திங் தான். சைக்கலாஜிக்கல் ட்ராமா கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி அப்படி இப்படி கிளம்ஸியாக போனாலும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு சும்மா தரமாக வச்சு சூப்பராக ஜா ட்ராப்பிங் மூமெண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதையுமே கொஞ்சம் விறுவிறுப்பாக பண்ணியிருந்தா இன்னுமே ஒரு சூப்பரான சீரீஸ்ன்னு சொல்லியிருப்பேன். இந்த ஒரு ட்விஸ்ட்டோட வெயிட்டேஜ் இல்லைன்னா நிச்சயமாக இதை நான் தூக்கிட்டு வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். இதே சீரீஸ் ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் பெரிய எபிசோடு இருந்தால் நிச்சயமாக தூக்கிட்டு வந்திருக்க மாட்டேன். 18 20ன்றது போகிறதே தெரியாது. அதுக்கு கூட எனக்கு பொறுமை இல்லைன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சு பாருங்கள். உண்மையிலே ஒரு தரமான சம்பவம் கிளைமேக்ஸில் காத்திருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு ஏன் சொல்கிறேன்றது புரியும். பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோவையும் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.